இங்க நடந்த 3 தேர்தல்லையும் 3 வெவ்வேறு வெற்றி வேட்பாளரை பார்த்த தொகுதி சென்னை விருகம்பாக்கம் தொகுதி தான். லாஸ்டா நடந்த 2021 தேர்தல்ல மக்கள் நீதி மையம் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. ஏன்னா அந்த சமயத்துல தான் பிக் பாஸ் பீக்ல இருந்துச்சு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்த ஸ்நேகன் அவர்கள் வெளியே வந்து முதல் முறையா மக்கள் நீதி மையம் சார்பில் தேர்தல்ல போட்டியிடுறாரு. 16,939 வாக்குகள் பெற்று 3வது இடத்துல தள்ளப்பட்டார். 2008க்கு அப்புறம் நடந்த 3 தேர்தல்ல 2 தேர்தல்ல ஏடிஎம்கே தான் வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா 2011 தேர்தல்ல ஏடிஎம்கே கூட்டணியில இருந்த தேமுதிக வேட்பாளர் பி பார்த்தசாரதி அவர்கள் 71,524 வாக்குகள் பெற்று அந்த தேர்தல்ல ஜெயிக்கிறாரு. 2016ல ஏடிஎம்கே டைரக்டா போட்டியிட்டு வி என் ரவி அவர்கள் 65,979 வாக்குகள் பெற்று டிஎம்கே ஓட கே தனசேகரன் அவர்களை ஜெயிக்கிறாரு. கடைசியா நடந்த 2021 தேர்தல்ல தான் டிஎம்கே அங்க ஜெயிக்கிறாங்க. அதுவும் 18,367 வாக்கு வித்தியாசத்துல ஏடிஎம்கே ஓட வி என் ரவி அவர்களை டிஎம்கே வேட்பாளர் ஏஎம்வி பிரபாகர ராஜா அவர்கள் டிஎம்கே சார்பில் ஜெயிக்கிறாரு. 2021 தேர்தல்ல மக்கள் நீதி மையம் கட்சி மாதிரியே என்டிகே கட்சி வேட்பாளரான டி.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் 10,185 வாக்குகள் வாங்கியிருக்காரு. சோ வரப்போற 2026 தேர்தல்ல விருகம்பாக்கம் தொகுதி எவ்வளவு விறுவிறுப்பா இருக்க போகுதுன்னு உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.